ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். என்ன ப்ரோ போமோச்சுன்னு இது மாதிரி வீடியோ எடுத்துகிட்டே போறீங்க அப்படி கேட்கிங்களா? வேறு ஒன்றுமே இல்லை கைஸ். டேங்க் நம்ம வாங்கியிருக்கிறோம். என்ன ப்ரோ இவ்வளோ இருட்டாக இருக்குன்னு கேட்கிங்களா? ரொம்ப நம்ம இப்போ அதிகமாக நைட் டைமில் தான் கைஸ் நம்ம இப்போ வீடியோவே எடுக்கிறோம். பாருங்கள் ஒரு நிமிஷம். எதனால ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, கைஸ் காலேஜ் போய்ட்டு வந்து இப்போ தான் டைமே கிடைக்கிது. அதனால தான். அதோட நல்ல விஷயம், புதுசாக ஒரு டேங்க் வாங்கியிருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வேலை பார்த்துட்ருக்காங்க பசங்க. டேங்கை பாருங்கள் கைஸ், சரியான பெருசு, சரியான வருஷம், சரியான பெருசு. இங்கே இப்போதைக்கு கொஞ்சம் பொருள் எடுத்து வெளியே வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். மூர்த்தி ப்ரோ, கௌதம் ப்ரோ எல்லாம் வந்து ஏன்னு கேட்டிங்கன்னா கைஸ், மேட்சை மாதிரி பண்ணி அதே மேலே வைக்கலாமா ப்ரோ, எதுக்கு ப்ரோ நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே பண்ணலாம், அவங்க சொல்கிறத நம்ம பண்ண முடியும் சொல்லிட்டு அவங்க சொன்னதை அப்படி பண்ணிகிட்ருக்கோம். இந்த டேங்கில் என்னெல்லாம் ப்ரோ கேட்டிங்கன்னா, அது ஒன்றுமே இல்லை கைஸ், ஃபிஷ்ஷஸ் ஃபுல்லாகவே இதில் வந்து எல்லா வெரைட்டியான ஃபிஷ்ஷுமே நம்ம வச்சுருக்கோம் கைஸ். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எல்லா வெரைட்டியும் இல்லை, ஒரு 4-5 வெரைட்டி கிடக்கு கைஸ். ஓகேவா? சம்மனாயிட்டா ப்ரோ ஃபிட்டிங் சம்மனா? நான் யாருனாலுமே ஒன்றும் ஆகாதா? பரவாயில்ல கைஸ், ஒன்றுமே ஆகலை. ரைட்டு இல்லை ப்ரோ. ஏய் சரியுது, ஒரு சைடு தெரியுது. அது தொட்டி வச்சா கரெக்டாயிரும் அப்படி தானே? இன்னும் வேலை பார்க்கணுமா கேஸ்? ஒன்றா ஃபைனலாக அதாவது இது வெட்டிகிட்டு இருக்காங்க கேஸ், தர்மாவில் வெட்டிகிட்டு இருக்காங்க. வேறு ஒன்று கேஸ் அவ்வளோதான். ஏன்னா இப்போதைக்கு ஏய் ப்ரோ இப்போ தான் ஃபிஷ் காணாமல் போகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு இல்லை கேஸ், 100% இப்போதைக்கு இல்லை. ஆனால் எனக்கு வந்து இவ்வளோ கேமரா மாட்டேன்னு ஒரு சின்ன ஒரு எய்ம் இருக்குது. இதில் ஃப்ளிப்பில் நிறைய பார்த்து வச்சுருங்க, ஃப்ளிப்கார்ட்டில். இதுலேருந்து பார்த்து அங்கே அடிக்கிற மாதிரி, ஏன்னா அன்சைட்லேருந்து பசங்க ஏறி குதிக்காங்க, அங்கே அடிக்கிற மாதிரி. வேறு என்ன ப்ரோ டுடே அப்டேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேறு இவங்க கொஞ்சம் ஃப்ரேஸ் போட்டிருக்கீங்க கைஸ். இப்போதைக்கு நான் வந்து மூடியே வச்சிட்டேன், ஏன்னா வேலை நடக்கிறதுனால டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாது, மூடியே வச்சிட்டேன். நான் வந்து காலையில் அவங்களுக்கு காமிக்கேன். ஓகேவா? அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, அதுலேயும் ஃப்ரேஸ் கிடக்குது. ஆனால் ஏகப்பட்ட இது அடி வாங்கிடுச்சு, இறந்துருச்சு கைஸ். நம்ம ஃபஸ்ட்லேருந்து கொண்டு வந்துட்டுருக்கோம். இதில் ஒரு 2 பேர் கிடக்குது. அப்புறமா இவன் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஐயோ பேர் வேறு மறந்து போச்சே. கேஸ் பனியாரி கண்டா என்ன ப்ரோ நீங்கள் உள்ளே கேட்டிங்கன்னா, கேஸ் போயிருக்காங்க, தண்ணி இல்லை சுத்தமாக இதில் போய் விட. அதனால் கொஞ்சம் தண்ணி இல்லாத காரணத்தினால் தண்ணி வரும்போதே வெயிட் பண்ணி விடுவோம் கைஸ். வர நாங்கள் வெயிட் பண்ணுவோம், தண்ணி எடுத்து விட்ருவோம், கவலைப்படாங்க. விட்டுட்டு உங்களுக்கு வீடியோ போடுறோம். ஓகேவா? இப்போ பாருங்கள் கைஸ், கொஞ்சம் லென்த்தான வீடியோவாக தான் இருக்கும், எதுவும் கோவப்படாதீங்க. பாருங்கள் கோஆப்ரேட் பண்ணி. கைஸ் என்ன ஆகிட்டுன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆகிட்டு கைஸ். கரெக்டாக 7:30க்கு எத்தனைக்கும் மீடியா ஸ்டார்ட் பண்ணோம். என்னென்னு கேட்டிங்கன்னா, தொட்டி வந்து உட்கார மாட்டேன்ட்டாங்க கைஸ். இதில் வந்து உட்கார மாட்டேன்ட்டா, என்னடா ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தா கடைசியாக தெரியுது, இதில் வந்து ஆணி கைஸ். அதாவது இந்த போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இது வந்து இந்த ஆணி வந்து அப்படி சேர்ந்துருந்துருக்கு. பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு ஆணி இருக்குது, அந்த ஒரு ஆணி இருக்குது. அதான் கைஸ் நமக்கு ப்ராப்ளமாக இருந்திருக்கு ஒரு நேரம். சரி தான் உங்களுக்கு இந்த 2 ஆணியும் தான். அது இப்போ அது தெரியாமல் நாங்கள் மண்டையை போட்டு குழப்பிட்டு அப்புறமா எக்ஸ்ட்ரா ஒரு ஆணி கிடந்திருக்கு, எக்ஸ்ட்ரா ஒரு ஆணி. இது எல்லாம் சேர்ந்து உட்கார விடாமல் பண்ணியிருக்கு தொட்டியை. இது கொஞ்சம் கஷ்டமாக ரொம்ப நேரம். அதாவது கைஸ் நாங்கள் வந்து எதெல்லாம் ஒரு 20 நிமிஷத்தில் முடிக்கும்னு நினைக்குமோ அதெல்லாம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆயிடுது. எதெல்லாம் ஒரு 3 மணி நேரம் இழுக்கணும்னு நினைக்குமோ அது 5 நிமிஷத்தில் 10 நிமிஷத்தில் எல்லாம் நடக்காமலே போயிடுது கைஸ். அந்த மாதிரி தான் இப்போ நடக்குது. இதை வந்து வெளியே வைக்கக்கூடாது கைஸ் இதெல்லாம். ஏன்னா இது வந்து மரம் ஏற்கனவே தெரியும், உடையும் தொட்டின்னு சொல்லி அகைன் உடஞ்சிட்டு கைஸ். சாரி அகைன் உடஞ்சிட்டு, அகைன் கிடையாது, இன்னொரு வாட்டியும் உடஞ்சிருச்சு. ஒட்டியிருக்கோம், ஒட்டியாச்சு, நேரத்தையும் ஒட்டியாச்சு. அப்படியே எடுத்துருக்கோம். மொத்தமாக அவங்களுக்கு எல்லாம் வீடியோ போடுறோம். ஓகேவா கைஸ்? நல்லா பாருங்கள், அப்படி ரொம்ப புள்ளி அடிப்போம் நம்ம ஃபோனு. ஓகே கைஸ், இது வந்து நம்ம செகண்ட் ஹேண்ட்லலாம் ஒன்றுமே வாங்கலை. அதாவது இதில் இருந்த கண்ணாடி, அதாவது பழைய வீடியோ போய் செக் பண்ணிங்கன்னா தெரியும், இதில் வச்சுருந்த 3 கண்ணாடியை தூக்கி அதில் வச்சு நாங்கள் தொட்டி செஞ்சுருக்கோம். அதை வச்சு இவ்வளோ பேர் தொட்டி செய்ய முடியுமா கேட்டிங்கன்னா எஸ் கைஸ். ஆனால் அது வந்து கீழே உள்ளது மட்டும் வேறு, அதாவது அது நாங்கள் வந்து தனியாக போட்டது கைஸ். கீழே இருக்கல பேஸுக்கு மட்டும் தனியாக வேறு தொட்டி போட்டிருக்கு. லைட்டாக இங்கே எனக்கு வந்து அசீர சொல்லிட்டு கேட்கு இந்த இதில், ஆனால் எங்கே தான் தெரில. சரி ஓகே, இப்போ கரெக்டாக இருக்குமா? சரி ஃபிட் பண்ணிட்டு உங்களுக்கு நான் வீடியோ எடுக்கேன்.
கைஸ் கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்மளால் வைக்க முடியல. என்ன ப்ரோ ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே ஆகலை கைஸ். அது வந்து கொஞ்சம் வந்து கட்டையே நெளிவு சுழிவுமாக இருக்குது கருப்பில். கட்டை கொஞ்சம் நாங்கள் கட்டையை நம்பி வேஸ்ட் பண்ணிட்டோம். அதனால் இப்படி வச்சு விட்டாச்சு கைஸ். தரையா கடை அப்படின்னு சொல்லி வச்சு விட்டாச்சு. ஆனால் சத்தியமாக சொல்கிறேன் இதுக்குள்ளேயே நான் உட்காந்துருவேன் கைஸ். ஆனால் என்ன வேண்டாம், ஏன்னா இப்போ தான் கொண்டு வந்துருக்கு. அதனால் தண்ணியெல்லாம் செட் பண்ணி நான் காலைல வச்ச வேண்டியதான். கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் சைஸான தொட்டி தான். அந்த தொட்டியும் செட் பண்ணிட்டு விட பேசுகிறேன். ஓகே கைஸ், ஃபைனலாக இந்த தொட்டியும் வச்சாச்சு. ஃபஸ்ட்டு கைஸ் இந்த தொட்டி கொஞ்சம் இந்த உப்புக்கரை ஓவராக படிஞ்சிச்சு கைஸ். அது மட்டும் கொஞ்சம் தொடச்சா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். தொடச்சிட்டு இதில் நம்ம இதில் கிடக்க ஒரு பேர் அதில் ஒதுக்கி போட்டிருக்கோம் பாருங்கள். இதுதான் கிடக்கிற பேர். பிகாஸ் கைஸ் ஃபுல்லாகவே செட் ஆகிடுச்சு. இப்போ தண்ணியை ஊற்றி இதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா இது மேலே இருக்கிற டாப்பு கைஸ் நாங்களே ஓனாக மேக் பண்ணது அப்படின்னு சொல்ல மாட்டேன். சும்மா கூட்டில் உள்ளது அதை எடுத்து மேலே வச்சோம் கொஞ்சம் நல்லா இருக்குது. அதனால் சும்மா அப்படி வச்சு விட்டாச்சு கைஸ். ஓகே கைஸ், இந்த வீடியோ தான் பிடிச்சா கைஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பேசுங்க. என்ன ப்ரோ நீங்கள் மீனே போடாமல் நீங்கள் வீடியோ கட் பண்ணி கேட்காங்க கைஸ். இல்லை நம்ம வந்து மீன் போட போகிறது கிடையாது. ஏன்னா சொல்லிட்டு ரொம்ப நாளாக வெளியே இருந்ததுனால, அதாவது 3 நாள் கிட்ட வெளியே இருந்துட்டு கைஸ். அதனால் இதை ஃபுல்லாக தண்ணி ஊற்றிட்டு இதில் கல் உப்பு போட்டு மண் போட்டு இது வந்து 4 நாள் கழிச்சு தான் நம்ம மீன் விட போகிறோம். 4 நாள் கழிச்சு தான் நம்ம மீன் விட போகிறோம் கைஸ். அதனால் இப்போதைக்கு நம்ம மீன் உடலை. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போட மோட்டிவேஷனாக இருக்கும். பை பாய், டேக் கேர், பாய் கைஸ். அதோட முக்கியமான விஷயம், இந்த தொட்டியில் நம்ம என்ன மீன் வளர்க்கலாம் நீங்களே டிசைட் பண்ணி கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க சரிங்களா. நீங்கள் சொல்கிற மீன் அப்படியில் போட்டுடலாம் சரிங்களா. ஓகே கைஸ், பை பாய், டேக் கேர், பாய்.